வெங்கடேஸ்வராய நமக. நம்ம குலவேதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமி இணைய நல்வாழ்த்துக்கள். சனி பகவான் ஆட்சியினாலும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க காலத்தினாலும் யோகத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்ற கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது 3/3/2024 முதல் 9/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கும்பராசி என்பதே உங்கள் ராசியிலே சனி பகவானும் சூரிய பகவானும், 2ஆம் இடத்திலே ராகு பகவானோடு புத பகவானும், 3ஆம் இடத்திலே குரு பகவானும், அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும், விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவானோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12, 10, 11, 12, 1 ஆகிய இடங்கள்ல பயணிக்க காத்திருக்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். அன்றே பொதுவா சந்திராசமோ வேலையோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரம். அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசம் வேதை இல்லை, அதனால நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும், நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் 12 மணி வரை, பகல் 12 மணி வரை, அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மரண யோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை 4/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி, நட்சத்திரம் பகல் 12 மணிக்கு மேல மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் சித்த யோகம் கூடிய நாள். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை, அதாவது 5/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் பகல் 12 மணிக்கு மேல பூரட நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்த யோகமும் சித்த யோகம் கூடிய ஒரு அற்புதமான நாள். செவ்வாய்க்கிழமைக்கு வாஸ்து நாள். அடுத்து புதன்கிழமை 6/3/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிரையில் விழக்கூடிய துவாதசி திதியும், நட்சத்திரம் பகல் 11 மணிக்கு மேல உத்திராட நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 7/3/2024 அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியும், நட்சத்திரம் காலை 10 மணிக்கு மேல திருவோண நட்சத்திரமும், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். நல்லா கவனிச்சுங்க, சுப முகூர்த்த நாள் இந்த வாரத்துல இதுதான் முதல் நாள் வியாழக்கிழமைக்கு. அடுத்து 8/3/2024 வெள்ளிக்கிழமை, அருமையான நாள். ஏன்னா 8/3 அப்படின்னு சொல்லப்பயே அன்று மகளிர் தினம். அடுத்தபடியாக அன்று திதி பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி. திரியோதசி தினாலே தெரியும், அன்று பிரதோஷம். அடுத்து அன்று சுப முகூர்த்த நாள். ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் கூடிய ஒரு அருமையான நாள், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் மிக அற்புதமான நாள் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி தினத்திலே சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க, எல்லா நன்மைகளும் நமக்கு நிச்சயமாக சேரும். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை 9/3/2024 சனிக்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்தசி திதி மாலை 5:30 வரை. அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது. அன்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். இதுதான் இந்த வாரத்துல திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்துல எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியில ராசிநாதன் அமர்ந்திருப்பதும், 7ஆம் மாதி அமர்ந்திருப்பதும், 6ஆம் மாதி உங்களுக்கு பயணித்துக் கொண்டு வருவதும் நல்ல பலத்தை கொடுக்கும். இது முதல் விஷயம். பொருளாதாரத்தில் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஎம்ஐ கட்டுறது மறந்து போறது அல்லது வட்டி கட்டுறது கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுறது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புனால கடன், நோய், வம்பு வழக்கு கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம். அதனால இந்த வாரத்தை கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க கும்பராசி என்பவர்களே.
அடுத்து இந்த வாரத்துல யோகம் கேட்டீங்கன்னா 7ஆம் ஆதி சேர்ந்து அமர்ந்திருப்பது மகா யோகம். அதனால கணவன் மனைவி உறவு அவ்வளவு சிறப்பாக அமைய போகுது. தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்க காரணத்தினால, அது சுக்கிரனோடு பாக்கியாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கல, தொழில் வியாபாரம் அருமையான யோகத்தை கொடுக்கும். முன்பு இருந்த சுணக்க நிலைகள் எல்லாம் மாறி யோகமும் லாபமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. உத்தியோகங்களுக்கு அருமையான வாரம். எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்பங்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு, திருப்தியோடு அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஒண்ணு. இரண்டாவது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதனால இந்த வாரத்துல அருமையான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து உடல் சார்ந்த விஷயங்கள். நம்ம சொன்ன மாதிரி உடலும் மனமும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்க ராசியில அமரும் போது ஏதாவது டென்ஷனை கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால இந்த கும்பராசி மேல கொஞ்சம் கவனமா உடல் நலத்தை மட்டும் கவனமா இருந்துங்க. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் கல்விக்குரிய வாரம். கல்வி அருமையா இருக்கும். கல்விக்கு நீங்க எதிர்பார்த்த பல நன்மைகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஆசிரியர் மாணவருடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய உறவுகள் சுமூகமாக செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இனி வரும் காலகட்டங்கள்ல முழு ஆண்டு தேர்வு நெருங்கிட்டு இந்த வாரத்தை பயன்படுத்தினால் அது துவக்க நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப முகூர்த்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் இந்த வாரத்துல நிச்சயமாக நிறைய கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் மிகப்பெரிய லாபத்தையும் சந்திக்கக்கூடிய வாரம். அருமையான வாரத்தை பயன்படுத்திங்க. இரண்டாவது, இந்த வாரத்தை தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு திருப்திகரமான நிலைகள் நிலவும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காகவும் நானாச்சுன்னு சொல்லி ஜாமீன் போடாதீங்க இந்த வாரத்துல. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா 6ஆம் அதியின் வருகையினால் உங்களுக்கு அடுத்த செய்கையினால் தான் உங்களுக்கு இந்த வாரமே உங்களுக்கு கெடுபலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால அவங்கள கூடுமானவரை கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதாரத்தை கையாளும் பொழுது கவனமாக கையாளுங்கள். ஏன்னா சில நேரத்துல பணம் காசு துளைந்து போவதற்கோ அல்லது ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்து போறதுக்கோ கூட நடக்கும். அது பொருள் கூட இருக்கலாம். நகை பணம் செல்லு இதெல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க. ஒண்ணு. ரெண்டாவது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கொடுக்கும். எதிர்பாராத சில ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் கூட இந்த வாரம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சற்று நிதானமாக செயல்படுங்கள், இன்னும் லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி வருகிறது, பிரதோஷமும் வருகிறது. நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சுபமான யோகமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.